இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஸ்டாக் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற டேபிளில் 2 டேபிள் வச்சுருக்கேன். இந்த 2 டேபிளையும் நான் ஒரு டேபிள் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பயன்படுறது இந்த விஸ்டாக் ஃபங்க்ஷனு. அதுக்கு நம்ம என்னன்னா, இது பாருங்க, இந்த இடத்துல ஈக்குவல் டு விஸ்டாக் ஓப்பன் ப்ராக்கெட் ஆயிரும். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள், அரே 1 டேபிள், இந்த டேபிளும் டேபிள் அரே 1 செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. வந்துட்டு கமா, அடுத்து அரே 2 டேபிள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டேபிளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கலாம். வருங்க, அரே டேபிள், அரே 3, அரே 4. ஸோ எவ்வளவு டேபிளாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் வச்சுருக்கனால பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு கமாவை எடுத்துடுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மெர்ஜ் ஆகிடுச்சு வருங்க. ஸோ 2 டேபிள் உள்ள டேட்டாவும் ஒரே டேட்டாவாக மாறிச்சு வருங்க. இப்போ இதில் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா ரிமூவ் பண்ணணுச்சுன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இதே இந்த இடத்துல எங்கே ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் அதில் போய் வேல்யூ இல்லைங்கன்னு அதுக்கு மேலே எனக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, பேஸ்ட் ஸ்பெஷலில் இந்த இடத்துல வேல்யூன்னு இருக்குது. இது பண்ணி ஓகே பண்ணால் ஆயிரும். ஆனால் ஷார்ட்கட்டில் எனக்கு இங்கேயே காமிச்சில 1 2 3ன்னு காமிக்கல. இதுதான் வேல்யூ. ஓகேங்களா? நீங்கள் வேல்யூ பண்ணோடனே இப்போ இந்த ஃபார்முலா போயிடும். டேபிளும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.